எங்கள் பாப்பா கையை பாருங்க, விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துடுச்சு. எனக்கு அந்நேரம் டக்குன்னு எனக்கு வீடியோ எடுக்க தோணலை. அவளுக்கு இதுக்கு என்ன மருந்து போட்டேன்னு பாருங்க, காமிக்கிறேன். இந்த செடியை நல்லா சாறு எடுத்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை போட்டிங்கன்னா 2 நாளையில் நல்லா ஆறிடுது. நீங்களும் இது மாதிரி நம்ம வீட்டு பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது காலை கையை உரசிட்டு வருவாங்க. நீங்களும் இந்த மருந்தை பிள்ளைங்களுக்கு போட்டிங்கன்னா நல்லா ஆறிடுது. கொஞ்சம் போடும்போது எரிச்சலாக இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். இந்த மருந்தை நீங்களும் போட்டு விடுங்க. இது ஒரு நல்ல மருந்து. இந்த பாப்பா விழுந்தது மருந்தாக போட்டது இந்த இலையோட செடியை தான். இந்த இலைய சாறை நம்ம நல்லா பிழிஞ்சு நல்லா அந்த புண்ணுலையே போட்டோம்னாக்கா நல்லா புண்ணு ஆறிடுது. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க. இந்த மாதிரி திடீர்னு நம்ம பிள்ளைங்க கீழே விழுந்து எந்திரிச்சிட்டு வரும். இந்த செடியில் உள்ள இலையெல்லாம் பிடுங்கி நல்லா சாறை பிழிஞ்சு போட்டிங்கன்னா ஆறிடும். 2 நாளையில் ஆறிடும். இந்த செடி நல்லா பாருங்கள். இந்த செடி நம்ம வீடுகளில் பக்கத்தில் தரையில் முளைச்சி கிடக்கும். இது தாத்தா செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலையை பிடுங்கி நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு போட்டு விடுங்க. கீழெல்லாம் விழுந்துட்டாங்கன்னா திடீர்னு விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போதே பிள்ளைங்க விழுந்து கையில் ரத்தத்தோடு வருவாங்க. அப்படி தான் எங்கள் பாப்பா வந்துச்சு, கீழே விழுந்து கையில் ரத்தத்தோடு உரசிக்கிட்டு வந்துச்சு. ஆனால் எனக்கு அன்னையார இந்த வீடியோ அவள் பாப்பா விழுந்ததை எடுக்க முடியலை. அந்த நேரத்தில் இப்போ நான் அதுக்கு மருந்து போட்டதை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதை நீங்களும் இந்த இலைச்சாறை நல்லா கசக்கி பிழிஞ்சு சாறை எடுத்து போட்டு விடுங்க. இந்த இலையை சாறை எடுக்கிறேன். நல்லா இந்த இலையை உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கிக்கிட்டு இப்படி வச்சு நல்லா இறுக்கி பிழிஞ்சிங்கன்னா நல்லா அந்த சாறு வரும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இலையை மட்டும் நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்குன்னு கசக்கிட்டு இப்படி இறுக்கி பிழிஞ்சிங்கன்னா இந்த சாறு வரும். இந்த சாறை நம்ம 3 வேளையும் தொட்டு போட்டு விடுங்க. புண்ணு நல்லா ஆறிடும்.